நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் 96 தத்துவங்களின் தொடர்ச்சியாக தத்துவங்கள் 68லேருந்து 90 வரையும் பார்க்கலாம். இதில் ஞானேந்திரியா கர்மேந்திரியா, இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வைகாரி அகங்காரம் மூலம்லாம் ரஜசிக் குணத்தால் தன்மாத்திரையிலிருந்து வெளிப்படும் போது பிறக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த தன்மாத்திரையில் தான் நீங்கள் சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், அதான் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸில் கொடுத்துருக்கோம். 5 இது விஷன், இயரிங், ஸ்மெல், டேஸ்ட், டச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. சென்ஸ் ஆர்கன் அது ஞானேந்திரியான்னு பார்த்தோம்னா கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், மெய். தோல் தான் மெயின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு 5 சென்ஸ் ஆர்கன். அந்த சென்ஸ் ஆர்கன் செய்கிற வேலைகளை பொறுத்த ஒரு 5, 10. அதே மாதிரி மோட்டார் ஆர்கன் சொல்லுறது. மோட்டார் ஆர்கன்ற இது கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா கை, கால், வாய், அப்புறம் ஆஷோல், அதாவது மலம் கழிக்கும் மலவாய், அப்புறம் செக்ஸ் ஆர்கன், அதாவது ஜனன உறுப்பு. இது 5 மோட்டார் ஆர்கன். இது செய்யும் தொழில்னு பார்த்தோன்னா கை பொருள் இங்கேருந்து எடுத்து வைக்கிறது, செய்கிறது, இது பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது அது. அப்போ கால் நடக்கிறது, இந்த உடலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு, நமக்கு ஏற்ற போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த செயலை செய்யுது. வாய் வாய் இருக்கிறனால நம்ம அது பேச முடியுது, சாப்பிட்ற செயலாம் செய்கிறோம். அப்புறம் இந்த ஆஷல், அதாவது மலவாய் என்ன பண்ணுதுன்னா, நம்ம தேவையில்லாத கழிவுலாம் உடம்பு வெளியேற்றுது. அப்புறம் ஜன உறுப்பு நம்முடைய இனவிருத்திக்கு வழிவகுக்குது. இப்படி செய்யும் சொல்லில் வைத்து 5 அதை செய்யும் ஊக்குவிக்கும் கர்மத்தை புரிவிக்கும் ஆர்கன் 5 சேர்த்து 10 ஆச்சு. அப்போ ஞானேந்திரிய 10, அதை செய்யும் செயல்கள் 5, 10. ஞானேந்திரிய 5, அதை செய்யும் செயல்கள் 5, 10. அப்புறம் கர்மேந்திரியல் 5, அது செய்யும் செயல் 5, 10, மொத்தம் 20 ஆயிற்று. இதோட அந்த கரணங்கள் 4, மைண்டு, புத்தி, அகங்காரம், சித்தம், இது 4 சேர்ந்து 24 ஆன்மத்தில் ஏற்கனவே உருவாகின்னு பார்க்கும். இப்போ இந்த ஆன்மத்தத்தில் எப்படி இங்கே உருவாகின இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த 5 புலன்கள் தான் நம்ம மனதுக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த தோல், இந்த 5 புலன்கள் தான் நம்ம மைண்டுக்கு வெளி உலகத்திலிருந்து தொடர்பை ஏற்படுத்தி சிக்னலை உள்ளே கொடுக்குது. அதற்கேற்பட்டு மைண்டு செயல்படுது. அப்போ மைண்டுக்கு இன்புட் கொடுக்குறதே இந்த ஞான இந்திரியங்கள் தான். அப்போது அந்த இந்திரியங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள பின்னாடியே போனாக்கா மைண்டு கட்டுப்பாடற்று போய்விடும். அப்போது இந்திரியங்கள் வர மனதுக்கு வர இன்புட், மைண்டுக்கு வர இன்புட்டே இந்த புலன்கள் மூலம் நம்ம கட்டுப்படுத்தினா நம்ம மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் நம்ம மனத்தை கட்டுப்படுத்தும் வழியில் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இந்த ஆர்கன் செய்யும் செயல்கள் மனதின் பயிர்களை பொறுத்து இந்த ஆர்கன் செய்ய செயல்கள் இந்த பயிர்கள் பாதிக்குது. அப்போ மனதான் பிரதானமாக இருந்து இங்கே இந்த ஆன்ம தத்துவத்தில் பெருசாக இயங்குது. அப்போது இது மனம் நல்லா இயங்குனா புத்தி நல்லா இருக்கணும். புத்தி நல்லா இருக்குனாக்கா ஆங்காரம் ஒழுங்காக இருக்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து அமைந்தால் இந்த ஆன்மத்தை சிறப்பாக பெற்று நாம் நல்ல முறையில் பணிபுரிந்து இந்த உடல் நல்ல முறையில் இயங்கும். இதுக்குள்ள இந்த வைட்டல் போர்ஸு தேவையான சக்தியெல்லாம் கரெக்டாக போகும் என்று கூறி இந்த காணொளி கண்டமை நன்றி. நித்யானந்தம்.